ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுறதா வெளியாகி இருக்க செய்தி இப்போ பேசுபொருளாக இருக்கு. ஸ்டெர்லைட் மூடப்பட்டதன் எதிரொலியா சில பெரும் நிறுவனங்கள் வேற மாநிலத்துக்கு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவா ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்லி வரதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்குல துப்பாக்கிச்சூடு தொடர்புடைய அதிகாரிகள் மேல ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன? ஸ்டெர்லைட் வழக்கில் நீதிமன்றம் சொன்னது என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தூத்துக்குடியில இயங்கி வந்த ஸ்டெர்லைட் தாமிர ஆலை கடந்த 2018ஆம் ஆண்டு மக்கள் போராட்டத்தின் காரணமா மூடப்பட்டுச்சு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்துல காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்ல 13 பேர் உயிரிழந்தாங்க. இது தொடர்பான வழக்கு விசாரணையில சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல கேள்விகளை முன்வச்சிருக்காங்க. துப்பாக்கிச் சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னும் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது யார் அப்படின்னும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. போராட்டக்காரர்கள் மற்றும் ஆலை நிர்வாகத்துடன் அரசு முறையான பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணாததே போராட்டம் வன்முறைக்கு காரணமா கருத்துகள் முன்வைக்கப்படுது. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு ஒரு பக்கம் இருக்கு, ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால தொழில்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுறதா தகவல் வெளியாக இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால ஏற்பட்ட தாமிர தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வால சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பாதிப்புகளை சந்திச்சு வரதாகவும் சொல்லப்படுது. ஸ்டெர்லைட் ஆலை இந்தியாவோட 40% காப்பர் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால மற்ற நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறத தவிர்த்து மற்ற மாநிலங்களுக்கு போறதாவும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களின் பேட்டரிகளை தயாரிக்கும் ஆலை அமைக்க திட்டமிட்டிருந்த JSW குழுமம் ஒடிசா மாநிலத்தில் 40,000 கோடி ரூபாய்க்கு ஆலையை நிறுவ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கு. JSW குழுமத்தின் ஆலை ஒடிசாவுக்கு சென்றது தமிழ்நாட்டுக்கு இழப்பு அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க தொழில்துறையினர். இந்த நேரத்துல ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கிறதாவும் ஆலையால பல கிராமங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வளர்ச்சியடைந்து இருக்கிறதா ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை தொழில்துறையினர் முன்வச்சதும் கவனம் பெறுது. தொழில் வளர்ச்சி காரணமா அரசோட வருவாய் அதிகரிக்கிறதும் அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பும் அவசியமான ஒண்ணா பார்க்கப்பட்டாலும் சுற்றுச்சூழலுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில அதே சமயம் தொழிற்சாலைகள் வேற மாநிலங்களுக்கு செல்லாத வகையில நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துக்கு தமிழ்நாடு அரசு நகர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.